அண்மையில் கடலூர் பகுதிக்கு சென்றிருந்தபோது புரூகிஸ்பேட்டையில் நாட்டுக்கோழி பண்ணை வைத்திருக்கும் காத்தமுத்து அவர்களை சந்தித்தோம். எப்படி இதில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாயிற்று என அவரிடம் கேட்டபோது, நான் சின்ன வயசுலேருந்து அரசியல் ஈடுபாடாக இருந்தேன், பல்வேறு அமைப்புகள் இருந்தேன். அதனால எந்த பலனும் இல்லாதனால பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சிட்டு இருந்தேன். அந்த நிலையில் வந்து குடும்ப சுமையின் காரணமாக அப்போ பல்வேறு தொழில் பண்ணலான்னு முயற்சி பண்ண வகையில் இப்போ வந்து பெங்களூரில் வந்து அசர்கட்டான்ற ஏரியாவில் வந்து இந்த இதுக்காக வந்து ட்ரைனிங் தராங்க. அந்த ட்ரைனிங் போய் ட்ரைனிங் பண்ணேன். அதன் மூலமாக நான் இந்த கோழி வளர்ப்பில் ஈடுபட்டால் நல்லதுன்னு நினைக்கும் போது பிராய்லர் வளர்க்கலான்னு பார்த்தேன். பிராய்லரில் வந்து நோயெல்லாம் அதிகமாக இருக்குது, வருமானங்கள் அதிகம் இல்லை, லாபம் அதிகம் இல்லை. அப்படின்றதுனால நான் அதை தவிர்த்துட்டு இந்த கோழி வளர்த்தா நல்லா லாபம் வரும் அப்படின்றதுக்காக இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுறதுக்காக ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ இந்த நாட்டுக்கோழி தமிழ்நாட்டிலே இப்போ சொல்ல போனோம்னா நான் தான் வந்து ஒரு குஞ்சு வந்து 11 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அதே விலையும் வந்து உயிரிடை வந்து 80 ரூபாய்க்கு கொடுக்குறேன். நான் கறி வந்து 110 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அதனால வந்து இது மக்கள் நல்லா விரும்பி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுபோல் இது வந்து கெமிக்கல் நாங்கள் எதுவுமே இதுக்கு பயன்படுத்தலை. தீவனமும் இப்போ நாங்களே ஏற்பாடு பண்ணி தீவனம் இப்போ வந்து சோயா, சோளம், மற்ற மினரல்ஸ்லாம் போட்டு நாங்களே உற்பத்தி பண்ணி தீவனம்லாம் ரெடி பண்ணி இப்போ நாங்களே அரைச்சி அதை இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால கோழியினுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்குது, நல்ல எடை வருது. அதனால கோழி குஞ்சினுடைய விலை வந்து ரொம்ப கம்மி. அதே போல் வந்து வளர்ச்சி வந்து 2 மாசத்துல 1.5 கிலோ அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. பிராய்லர் பார்த்தோம்னா கமர்ஷியலாக வியாபார நோக்கில் வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா குரோத் ப்ரொமோட்டர்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி அதில் வந்து கறி உற்பத்திக்காக பண்ணுவாங்க. நாங்களாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. அதனால இது வந்து மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்ற காலங்காலமாக ஆரம்ப காலத்திலேருந்து எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடிய கோழி தான் நாட்டுக்கோழி. இப்போ இது வந்து கோழி வாங்கிட்டு போய் வீட்டில் வளர்க்குறதுக்கு முட்டைக்கும் பயன்படுத்திக்கலாம், இது கறிக்கும் பயன்படுத்திக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய வகையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு லாபம் தரக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான தொழிலாக இருக்கிறதுனால இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். சுற்றுப்புற பகுதி விவசாயிகள் இந்த கோழி பண்ணையை வந்து பார்க்கிறார்களா? இதை இவர் எப்படி அமைத்திருக்கிறார், எப்படி பராமரிக்கிறார் தெரிந்து கொள்வோமே. இதை வந்து நிறைய பேர் விவசாயிகள் நிறைய பேர் வாங்கிட்டு போய் என்கிட்ட வந்து வளர்க்குறாங்க. ஒரு குஞ்சு வந்து 11 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்கன்னா 2 மாசத்துல 1.5 கிலோ வருது. இந்த 2 மாசத்துல 1.5 கிலோ வரும்போது பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு விற்கலாம். 120 ரூபாய்க்கு விற்கும்போது லாபம் பார்த்தோம்னா ஒரு குஞ்சுக்கு வந்து குஞ்சு 11 ரூபா. இந்த தீவனம் வந்து 4 கிலோ தீவனம் சாப்பிடுங்க. கடையில் வந்து தீவனம் வாங்கினோம்னா ஒரு கிலோ 20 ரூபாங்க. நம்மளா தயார் பண்ணோம்னா 15 ரூபா ஆகுங்க. இந்த 15 ரூபா 4 கிலோ தீவனம் 4 5 60 ரூபாவும், குஞ்சு ஒரு 11 ரூபா 71 ரூபாவும், மருந்து 1 ரூபா, 72வது மெயின்டெனன்ஸ் செலவு ஒரு 2 ரூபா, 74 ஆகுது. இந்த 74 ரூபா போக மீதி எல்லாமே லாபம் தான். அதனால் லாபகரமாக இருக்கிறதுனால இதை நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஆரம்ப காலத்தில் வந்து சாம்பிள் வந்து முத வந்து 4 குஞ்சு தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் போய் 1000 கோழி வாங்கிட்டு வந்து வளர்த்தேன். அது வீட்டுக்கு இடுக்கில் வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நாத்தம் அடிக்குதுன்னு சொன்னதுனால அதை எடுத்துட்டேன். இப்போ வேற ஒரு இடத்துல வந்து ஒரு பணம் இல்லாதனால கடலூரில் எல்லா பேங்க்லையும் அலைஞ்சி எல்லா பேங்க்காரர்கிட்ட லோன் கேட்டேன். எந்த வங்கியிலும் எனக்கு லோன் கொடுக்க முன் வரல. புதுச்சேரியிலேருந்து எங்கள் நண்பர் ஒருத்தர் எனக்கு பண உதவி பண்ணார். அதன் மூலமாக வச்சு நான் இப்போ இது வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் இப்போ இது வந்து நல்ல தொழில், நல்ல சிறப்பாக இருக்குது, எனக்கு லாபகரமாகவும் இருக்குது. இது வந்து ஒரு கோழிக்கு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும். அதனால் அந்த லாபம் வந்து போதுமான லாபம். இது வந்து பிராய்லரில் வந்து ஒரு கோழி வளர்த்து விற்றா 4 ரூபா தான் கிடைக்கும். அதுபோல் வந்து 10 மடங்கு இது கிடைக்குது, லாபமாக இருக்குது. அதனால் இதை பண்ணுறதுக்காக நான் சிரமப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இப்போ நல்லா வங்கிகளோ மற்றபடி எதுவோ உதவிகள் பண்ணாங்கன்னா என்னை போல தொழில்கள் நிறைய பேரை உருவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். நல்லாயிருக்கும், நல்ல தொழில், சிறப்பான தொழில். ஷெட்டு வந்து தகரத்தில் போட்டிருக்கிறேன். தகரத்தில் போட்டோம்னா வந்து இப்போ 20 ஆண்டு 30 ஆண்டு ஆனாலும் அழியாது. அதனால் தகரத்தில் போட்டு இரும்பு பை போட்டிருக்கிறேன். இது வந்து இதே வந்து கீத்தில் போட்டோம்னா ஓலையில் கொட்டோம்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரித்து கட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து எத்தனை ஆண்டு ஆனாலும் இது அழியாத ஒரு பொருள். அதனால் வந்து இதிலே பண்ணுறது தரமாக இருக்கும், நல்லா இருக்கும். விலை கூடையாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தரையை பார்த்தீங்கன்னா தரையில் வந்து காரை போட்டிருப்பேன். காரை போட்டு எல்லா விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய எளிய முறை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தரை போட்டு அதில் வந்து தேங்காய் பஞ்சு போட்டிருப்பேன். தேங்காய் பஞ்சு, கடலை தொலும்பு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி போட்டோம்னா நல்ல தரமாக இருக்கும். இந்த கோழி வந்து இப்போ 50 நாள் கோழி. இது பிராய்லர் விடும்போது 1000 சதுரடிக்கு 1000 கோழி விடுவாங்க. இது 750 800 சதுரடி இருந்தால் கூட போதுமானது. 700 சதுரடி இருந்தாலே 1000 கோழி விடலாம். அதனால் வந்து இந்த தரை வந்து காரை அவசியம் போட்டிருக்கணும். காரை போடணும், தேங்காய் பஞ்சு போடணும். போட்டோம்னா அதனுடைய கழிவு அதிலே இருக்கும். ஒரு வாட்டி போட்டுட்டோம்னா பிடிக்கிற வரைக்குமே அந்த தேங்காய் பஞ்சு அப்படியே இருக்கும். 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்படியே வச்சுட்டு கடைசியில் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கோழி 60 நாள் ஆன கோழி. 60 நாள் ஆன கோழி வந்து 1.25 கிலோ இருக்கும். இது 1.25 கிலோ எடை, கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும். நல்லா தீவன முறையாக கொடுத்தோம்னா, ஒழுங்கான தீவனம், சோளம், சோயா, மினரல்ஸ்லாம் கொடுத்தோம்னா தரமாக இது 1.25 கிலோ வந்துடும் இது எடை. இந்த கோழி 70 நாள் ஆன கோழி. இது 1.5 கிலோவுக்கு மேலே, 1.5 கிலோ 1.25 கிலோலாம் இருக்குது. இது விற்பனை ஆகும்போது நல்ல கறி இருக்கும், நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இந்த கோழி வந்து 3 மாதமான கோழி. 3 மாதமான கோழி வந்து 2.5 கிலோ இருக்குது. 2.5 கிலோ வெயிட்டுன்னு கணக்கு பண்ணோம்னா
8 16 160 ஒரு 40 200 ரூபாய்க்கு விற்கும் ஒரு கோழி. 16 வாரம் ஆச்சுன்னா முட்டை வைக்க ஆரம்பிக்கும். இப்போ முட்டை வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த மிஷின் வந்து கோழி எடை வைக்கிறதுக்காகவும் தீவனம் அரைக்கும் போது சரி விகிதமா அளந்து எடை வச்சு தான் அரைப்போம். அதுக்காக வாங்கி வச்சிருக்கிற தெராசு தான் இந்த எலக்ட்ரானிக் தெராசு. தீவனம் அரைக்கிறதுக்காக அந்த மிஷின் வச்சிருக்கிறேன். இது வந்து மொத்தம் வந்து 30,000 ரூபா ஆகுது. 18,000 ரூபா மோட்டர் மிஷினும் மிச்ச செலவுலாம் சேர்த்து மோட்டரு புள்ளி எல்லாம் தனித்தனியாக வாங்கி செட் பண்ணது. தீவனம் அரைக்கிறதுக்காக இதை நான் வச்சிருக்கிறேன். நல்ல தரமாக அரைக்கக்கூடியது. ஒரு மணி நேரத்துக்கு 300 கிலோ அரைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் கோழி தீவனம். இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்க. இது வந்து கருவாடு, மத்தி கருவாடு கிலோ வந்து 15 ரூபா வரைக்கும் கிடைக்குது. அதிக அளவில் 15 ரூபா, குறைஞ்சா 12 13 கிடைக்கும். அடுத்ததாக இது வந்து மினரல்ஸு, அதில் வந்து கலக்கக்கூடிய மினரல்ஸ், அதுக்கு தேவையான சத்து தாது பொருள்லாம் அதில் இருக்குது. அது வந்து வெளிமாநிலத்திலேருந்து வர வைக்கப்பட்ட சோயா வந்து ஒரு கிலோ வந்து இப்போ 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோளம் 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் கிடைக்கும் சோளம். இதை வந்து அளவுப்படி கலந்து அரைச்சி நான் கொடுத்தா 14 ரூபா கிலோ, 15 ரூபா வரைக்கும் வருது எனக்காக. ஆனால் கடையில் வைக்கிற தீவனம் வந்து 20 ரூபா வருது. இதில் வந்து தீவனம் அரைக்கிறதுனால 5 ரூபா எனக்கு குறையுது. அதனால அதில் வர்ற லாபம் தான் எனக்கு நல்ல லாபகரமாக தெரியுது. எனக்கு சோளம் வந்து 70%, மீன் தூள் 10%, அதுக்கு தேவையான மினரல்ஸ் 10%, அதுக்கு தேவையான சோயா 10% கலந்தோம்னா தீவனங்க. இதை வாங்கி யார் வேணாலும் கலந்து உற்பத்தி பண்ணி கோழி வளர்த்துக்கலாம். இது எளிய முறையில் வந்து என்னை வந்து கேட்டாலும் நானும் சொல்லி தருவேன். எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தரமாக உழைச்சி சம்பாதிக்க ஒரு நல்ல வழி இது. ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வருமானம் பார்க்கணும்னா இது போல வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு அது போல செய்யலாம். இல்ல வந்து ஆடு வளர்ப்பு அது போல செய்யலாம். நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய பேர் ஏமாத்தியும் பண்ணிட்டு இருக்காங்க. 26 ரூபா 27 ரூபான்னு ஒரு நாட்டுக்கோழி குஞ்சு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுல வந்து மக்களுக்கு விலை கம்மியா கிடைக்கணும், நல்லாவும் இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து விலை கம்மி, ஒரு 11 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அதே போல வந்து தீவனமும் நான் உங்களுக்கு தயார் பண்ணி தரேன். அவங்களுக்கு தேவைன்னா வந்து விவரத்தை சொல்லியும் கொடுத்துருவேன். அவங்களே அவங்க இடத்துல பண்ணி வருமானத்தை ஈட்டுறதுக்கு ஒரு நல்ல வழி இது. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி: மலரும் பூமி, மக்கள் தொலைக்காட்சி, அஞ்சல் பெட்டி எண் 6240, கல்லூரி சாலை, சென்னை 600006.